ஹாய், இப்போ நம்ம காஸ்ட் ஷீட்ல இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். சரியா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தோம்னா, டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. சேல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 20,000 rupees. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பிரைம் காஸ்ட், ஃபேக்டரி காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். நம்ம வந்து பிரைம் காஸ்ட்ல இருந்து ப்ராஃபிட் வரைக்குமான ஃபுல் ப்ராப்ளம் பார்க்க போறோம் இப்போ. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ நான் கொஷின் தனியாக ஃபர்ஸ்ட் மேலே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணுறேன். இது மூணையும் ஆட் பண்ணால் எனக்கு ப்ரைம் காஸ்ட் ஆன்சர் வந்துச்சா? ஸோ இப்போ தானே பண்ண போகிறேன். இது கூட என்னோட ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ண போகிறேன் 1500. ஸோ 14,500ல இருந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் நான் 1500 ஆட் பண்ணேன்னா எனக்கு 16,000 வரும். இந்த 16,000 ருபீஸ்ன்றது என்னோட ஒர்க் காஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒர்க் காஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ண போறேன். ஸோ அது எவ்வளோ கொடுத்துருக்கு கொஷனில் 1000 rupees கொடுத்துருக்கு. 16,000 ஒர்க் காஸ்ட் ப்ளஸ் 1000 ஆட் பண்ணோம்னா 17,000 வில் பி யோர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரியா? இது கூட நம்ம செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்க. இந்த 300 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 17,300. இதுக்கு பேர் என்ன? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேல் வேல்யூ கொடுத்துட்டாங்க 20,000. ஸோ அப்போ சேல் வேல்யூ வந்து 20,000 ரூபாய். உங்களுக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 17,300 rupees ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ பேலன்ஸ் இருக்க 2,700 தான் நம்மளோட சேல் வேல்யூவாக இருக்கும். நம்மளோட ப்ராஃபிட் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராப்ளம். நம்ம ப்ரைம் காஸ்ட் பார்த்துருக்கோம், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கோம், செல்லிங் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கோம். கடைசியாக நமக்கு சேல் வேல்யூ கொடுத்து நம்மளால ப்ராஃபிட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு அடுத்து போக போக நம்ம இன்னும் நிறைய பெரிய சம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். எஸ், தேங்க்யூ.